ஒரு பதட்ட நிலையில் காணப்படுகிறேன். நேற்று இருந்து இன்றைய பகல் வரைக்கும் ஏதோ என்னை அறியாத ஒரு படபடப்பு, ஒரு துடிப்பு. காரணம், இன்றைக்கு உலக தமிழர்களுக்கே முகமும் முகவரியுமாக விளங்குகிற நம்முடைய ஒப்பற்ற தலைவரை பற்றி மிக இழிவாக, மலிவான வார்த்தைகளோடு ஒரு முதலமைச்சர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். நம்முடைய தினமணி பத்திரிகையில அதெல்லாம் அந்த வரி வரியா போட்டிருந்தாங்க. இந்த கடைசியில் ஒரு வரி, நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். இதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய செய்தி. அதாவது, தமிழீழ தேசிய தலைவர் உலக செய்தியாளர்களுக்கு 2.5 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே ஒரு நார்வே நாட்டினுடைய நடுநிலையோடு இந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது என்பதை பற்றிய காரணங்களை விளக்கி அவர்கள் கொடுத்தார்கள். இதை பார்க்கின்ற இவருக்கு எதற்கு அதிர்ச்சி ஏற்பட வேண்டும்? இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டிய தருவாயில் இருக்கிறோம். அதிர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இதில் அதிர்ச்சி ஏற்பட முடியாது, அவர் எதுவுமே சொல்லவில்லையே. முகமும் முகவரியும் அவன்தான், உலகம் முழுதும் பிரபாகரன் மயந்தான், பார்த்தவர் வியக்கும் கூர்த்த விழிகள், பைந்தமிழ் மணக்கும் அவன் வாய்மொழிகள், நேர்த்தியில் மயக்கும் யாழ் நிலம் நெற்றி, நெருப்பாய் கயவரை எரிக்குமே பற்றி, முகமும் முகவரியும் அவன்தான், உலகம் முழுதும் பிரபாகரன் மயந்தான், நம் முகமும் முகவரியும் அவன்தான், வடக்கும் கிழக்கும் அவன் இருக்காது, வாலாட்ட நினைத்தால் தலை இருக்காது, வடக்கும் கிழக்கும் அவன் இருக்காது, வாலாட்ட நினைத்தால் தலை இருக்காது, நடக்கும் கால்கள் தமிழ் கடல் விரிப்பு, நாடியும் மூக்கும் பாசறை இருப்பு, நடக்கும் கால்கள் தமிழ் கடல் விரிப்பு, நாடியும் மூக்கும் பாசறை இருப்பு, முகமும் முகவரியும் அவன்தான், உலகம் முழுதும் பிரபாகரன் மயந்தான், நம் முகமும் முகவரியும் அவன்தான், திருமலை முகடு அவன் தலை வகிடு, திருமலைனா திருக்கோணமலை, திகழும் இயற்கை துறைமுகம் உதடு, அரும்புகள் மறவன் மார்பக சிறப்பு, பெருமணலாற்று வீரத்தின் பிறப்பு. பெருமணலாற்று வீரம் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். முகமும் முகவரியும் அவன்தான், உலகம் முழுதும் பிரபாகரன் மயந்தான், நம் முகமும் முகவரியும் அவன்தான்.